நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பவுலும் சீலாவும் இரண்டாவது நற்செய்தி பயணத்தின் போது தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து யூதரின் ஜெப ஆலயத்தில் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மேசியா, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். 3 ஓய்வு நாட்கள் இவ்வாறு செய்து வந்தார்கள். இதனால் யூதர்களில் சிலரும் கிரேக்கர்களில் பலரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாய் மாறினார்கள். ஞானஸ்நானம் பெற்று கொண்டார்கள். அங்கும் ஒரு திருச்சபை உருவானது. இதனை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1-9 வரை அடங்கிய பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அங்குள்ள யூதர்களால் எதிர்ப்புகள் உண்டானதினாலே பவுலும் சீலாவும் பெரேயா பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதனை 17ஆம் அதிகாரம் 10-14 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இங்குள்ள ஜெபாலயத்தில் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் இவர்கள் கர்த்தரின் வசனத்தை கேட்பதிலும் அவைகளை ஆராய்ந்து பார்ப்பதிலும் அதிக வாஞ்சை காண்பித்தார்கள். இவர்கள் சன்மார்க்க முறையில் நற்குணசாலிகளாகவும் இருந்தார்கள். இங்கும் ஒரு சபை உருவாயிற்று. அதே நேரத்தில் தெசலோனிக்கேயில் உள்ள யூத எதிர்ப்பாளர்களான யூதர்கள் இங்கும் வந்து பிரச்சனை கொடுத்தார்கள். இது நிமித்தம் பவுல் சீலா போன்றோர் அத்தேனை பட்டணத்துக்கு போக வேண்டியது உண்டாயிடுச்சு. இவர்கள் அத்தேனை பட்டணத்துக்கு வந்தார்கள். அத்தேனே என்பது ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏதென்ஸ் என்பது கிரேக்க நாட்டின் தலைநகரமாகும். மிகப்பெரிய பட்டணமாகவும் இருந்தது. இது மேற்கத்திய நாகரிகத்தின் தொட்டிலாகவும் பண்டைய உலகின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றாகவும் காணப்பட்டது. இது கலை, அறிவியல், தத்துவம், ஜனநாயகம், நாடகம் ஆகியவைகளின் மையமாகவும் இருந்தது. இங்குதான் கிரேக்க தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் போன்றோர் வாழ்ந்து வந்தார்கள். இவ்விதம் பேர் போன பட்டணத்தில் பவுல் சீலாவோடு சேர்ந்து பட்டணத்தை சுற்றி பார்த்து வருகையில் 3 காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது என்னவென்றால், அந்த பட்டணத்து மக்கள், அந்த கிரேக்கர்களாகிய அந்த பட்டணத்து மக்கள் புதிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்று இவர்கள் அறிந்து கொண்டார்கள். நவமான காரியங்களை பேசுவதிலும் கேட்பதிலும் நேரத்தையும் காலத்தையும் தாராளமா விரயம் பண்ணுவாங்க. வேலை வெட்டியெல்லாம் செய்யாம அவங்க பாட்டுக்கு போய் அந்த மார்ஸ் மேடை என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் அல்லது சந்தை வழிகளில் அல்லது தெருக்களில் கூட்டமாயிருந்து யாராவது புதிய காரியத்தை பேசுறாங்கன்னா அதை கேட்டுக்கொண்டே விவாதித்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை என்று இவர்கள் கண்டு கொண்டார்கள். 2வது, இவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்தபோது கண்டுகொண்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. கையினால செய்யப்பட்ட பொம்மைகளை வைத்து அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவைகள் தெய்வம் என்று சொல்லி பூஜித்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் தெய்வத்தை கண்ணால கண்டது கிடையாது. இந்த கையினால செய்யப்பட்ட இந்த பொம்மைகள் தான் அந்த தெய்வத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி இவர்கள் அந்த தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு வந்தார்கள். அதனால பட்டணங்களில் எந்த பக்கம் பார்த்தாலும் விக்கிரகங்களால் நிரம்பி காணப்பட்டது. 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது,
அந்த பட்டணத்தை சுற்றி வரும் பொழுது அங்க ஒரு பலிபீடம் இருந்ததை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதற்கு கீழே ஒரு வாசகம் எழுதி வைத்திருந்து, அறியப்படாத தேவன் என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அதாவது அந்த கிரேக்கர்கள் அறியப்படாத, எங்களால் அறிந்து கொள்ள முடியாத, முன்ன பின்ன தெரியாத ஒரு தேவனை நாங்கள் பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருந்து, அந்த அறியப்படாத தேவன் என்று ஒருவரை அவர்கள் பின்பற்றுகிறவர்கள் என்றும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த 3 காரியங்களையும் இவர்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய வாக்கியங்களை ஒரு புதிய முறையிலே பிரசங்கிக்க தயாரானார்கள். பவுல் தினமும் யூதர்களோடு ஜெப ஆலயங்களிலும் கிரேக்கர்களோடு சந்தை வழிகளிலும் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்றும் பிரசங்கித்து வந்தார். ஆகவே மக்கள் யாவரும் இருவரையும் அழைத்து வந்து மார்சு மேடை என்ற ஒரு பொதுக்கூட்டம் மேடை, அங்கத்தான் எல்லாரும் வந்திருப்பார்கள். அது ஒரு பிளாட்ஃபாரம் மேலே கட்டி இருக்கும், மேடை மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இருப்பாங்க. அந்த மேடையில் நின்று பேச வேண்டும். மார்சு மேடையில் நிறுத்தி நூதனமான இந்த காரியத்தை பிரசங்கிக்க வேண்டினார்கள். அதன்படி பவுல் அந்த இடத்துல பிரசங்கிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 22 31ஆம் வசனம் வரையில் நாம் வாசிக்கும் பொழுது பவுல் ஒரு அழகான ஒரு செய்தியை, பிரசங்கத்தை அந்த மக்களுக்கு அவர் அறிவிக்கின்றார். அதுல 8 காரியங்கள் இருந்ததாக நாம் அறிய முடிகின்றது. அவர் என்ன செல்லாம் பேசுகிறார் என்றால், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனைத்தான் நாங்கள் அறிந்து அனுபவித்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் முன்ன பின்ன யாருன்னு தெரியாம நீங்க பாட்டு கும்பிட்டுட்டு அது பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்க அவரையே கண்டு அறிந்து அனுபவித்து எங்க வாழ்க்கையில விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரையே உங்க வாழ்க்கையில நாங்கள் அறிவிப்பதற்கு இங்கு வந்திருக்கிறோம் என்று பிரசங்கித்தார்கள். 2வது அவர்கள் சொன்னது, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் இருப்பதில்லை என்பதாகும். நீங்க கைகளினால ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு பொம்மைகள் எல்லாம் உண்டாக்கி வைத்து கொண்டு எல்லா இதுகளையும் எடுத்து வைத்து கொண்டு அங்க தேவன் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. அவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் இருப்பதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். 3வது இவர் பிரசங்கிக்கிறாரு, எல்லாம் தரும் அவர் மனுஷரின் கொடையை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் அவர்தான் கொடுக்கிறார். செழிப்புள்ள காலங்களையும் அவர்தான் கொடுக்கிறார். மனுஷனுக்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் அவர்தான் கொடுக்கிறார். மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்தான் அறிவிக்கிறார். ஆனா மனுஷனிடத்திலிருந்து மனுஷன் கொண்டு வரதெல்லாம் அவர் வாங்கி சாப்பிடுவதில்லை, அவர் வாங்கி ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு நாம ஒன்றையும் கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது என்று இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அடுத்து அவர் சொல்றாரு, மனுஷங்க இப்படி நிறம் அடிப்படையிலையும் கலாச்சார அடிப்படையிலும் மொழி அடிப்படையிலும் நாடு அடிப்படையிலும் இப்படி பிரிந்து இருக்கிறதெல்லாம் அந்தந்த மக்கள் அந்தந்த பகுதியிலே வாழ வேண்டும் என்று எல்லைகளை எல்லாம் அவர்தான் வகுத்து ஏற்படுத்தி இருக்கின்றார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவரே குறித்து வைத்திருக்கிறார். அவர்தான் வகுத்து வைத்திருக்கிறார். அந்தந்த எல்லைகளுக்குள்ளே நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, போட்டியின்றி, பொறாமையின்றி நாம் வாழ வேண்டும். அடுத்து அவர் சொல்றாரு, உயிரில்லாத இந்த பொம்மைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் தம்முடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தி
யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்குமோ என்று நீங்களே சிந்தித்து பாருங்களேன். நீங்களே அதை யோசித்து பாருங்க. அது எப்படி இருக்கும்? தெய்வம் அப்படி ஒருத்தர் உலகத்தை எல்லாம் உண்டாக்குன தெய்வம் ஒரு பொம்மைக்குள்ளே வந்து உட்கார்ந்து பொம்மைன்னு சொல்லிட்டு இருக்குமா? விக்கிரகம் சொல்லிட்டு இருக்குமா? நீங்களே சிந்திங்கன்னு சொல்றாரு. அதனால இவைகளுக்கெல்லாம் உயிர் இல்லை. அதனால இவைகள் எல்லாம் தெய்வம் இருக்காது. அவர் உயிருள்ள தேவன். அவர் உயிருள்ள தேவனை உயிரில்லாதவைகளோட இணைத்து விடாதீர்கள் என்று பிரசங்கிக்கிறார். அது மட்டுமல்ல, இதுவரையிலும் நீங்கள் அறியாம செய்தீங்க, இனி நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்க அறியாம இதுவரையிலும் செய்து கொண்டிருந்தீங்க, ஓகே. ஆனா இப்பொழுது அந்த அறியாமல் செய்த தேவனைத்தான் நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகையினால நீங்க கட்டாயம் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினாலே நீங்க மனம் திரும்ப வேண்டும். ஏன் மனம் திரும்பணும்னா, அவர் ஒரு நாள் வரப்போகிறது. அவருடைய ஒரு நாள் வரப்போகிறது. அவரே ஒரு நாள் வரப்போகிறார். அன்று அவர் நியாயம் தீர்க்க போகிறார். மனுஷன் மனம் திரும்பலைன்னா இன்னும் அக்கிரமத்திலே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பான்னா, இப்படியே அறிந்த தேவனை அறியாதவைகளோட சம்பந்தப்படுத்தி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வந்தாரு. அவர் பூமியில அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை நடப்பித்தார். அவர் மரணம் அடைந்தார். அவர் பாடுபட்டு மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு, பரலோகத்துக்கு ஏறி போய் திரும்பி வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அதுவரையிலும் பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்தார்கள். இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டதுனால சில பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிசிய என்பவனும் தாமர் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அநேகம் பேர் சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்த புதிய காரியங்களை கேட்டோமா அதோட விட்டுருவோம், அடுத்து ஒரு புதிய காரியம் வரும்போது கேட்க ரெடி ஆகிடுவோம், எங்களுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்க இப்படியே ஜாலியா வாழ்றதுலே வாழ்ந்துறோம்னாங்க. ஆனா நிறைய பேர், ஒரு 10-12 பேர் அவர்கள் எழும்பினார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பகுதியிலே ஒரு சிறு சபை உருவாக ஆரம்பித்தது. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலினுடைய சீலாவுடைய ஊழியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே நாங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் அதிலே ஒரு தூசிக்கு கூட சமம் இல்லை ஆண்டவர். அவ்வளவு விரைவாக அவர்கள் சத்தியத்தை தேவ ஆவியானவருடைய துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் இவ்விதமாய் செய்து ஆண்டவரை அறியாம, ஆண்டவரே சின்னார் என்று தெரியாம, ஆண்டவரே விக்கிரகங்களை வச்சு கும்பிட்டு கொண்டு கிடக்கிற மக்களை மனம் திரும்ப பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஜீவனும் பலனும் சுகமும் ஞானமும் அறிவும் புத்தியும் தேவரீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலையும் நாங்கள் இந்த மக்களுக்கு கொண்டு போகவும் அதன் மூலம் மக்கள் மனம் திரும்பவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.